ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிளைண்டாக எப்போயுமே பிலீவ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போகிறோம், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும், நீங்கள் இன்னைக்கு இந்த வேலை தான் செய்யணும், இன்னைக்கு இதுதான் சாப்பிடணும், இன்னைக்கு இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரைட்டீரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு விஷயத்தில் வந்து தள்ளப்படுவாங்க. ஒரு கிளையண்ட் வந்தார் நம்ம கிட்ட, அவர்கிட்ட வந்து நம்ம சொன்னது என்னென்னா, உங்களோட ஃபேமிலியில் இந்த ஒரு டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, முதல் டைம் அவங்க வரும்போது அவங்களோட பார்ட்னர் அவங்க ஒய்ஃபோடு வந்ததுனால இவரோட பிஹேவியரல் பேட்டர்ன் வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சோடனே அவங்க ஒய்ஃப் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா லைஃப்பை வந்து நம்ம ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஆஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் பர்சீவன்ஸோடவே பார்க்க வேண்டாம். உங்களுக்கான ஒரு ஹோப்பாக பாருங்கள், உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக மட்டும் அதை எடுத்துக்கோங்க.